எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொந்த காரணங்களுக்காக துபாய்க்கு சென்றுள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் முழுமையாக பங்கேற்ற அவர் அதனைத் தொடர்ந்து துபாய் பயணம் மேற்கொண்டுள்ளார். ஓய்வு எடுக்கவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் துபாய் சென்றுள்ள அவர் 27ஆம் தேதி சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே. வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. வெங்கட நாராயணா விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆவார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி அமைச்சர் பதவிக்கு இணையானது. தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பாலமாக சிறப்பு பிரதிநிதி பணியாற்றுவார். அதாவது மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பிற மாநில பிரதிநிதிகளோடு சிறப்பு பிரதிநிதி இணைந்து செயல்படுவார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையை வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வரவேற்றுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியின் ஊழல்கள் மீதான தாவேக அரசின் இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியது என தெரிவித்துள்ளார். மேலும் பிஜிஆர் எனர்ஜி, ஊட்டச்சத்து கிட் மற்றும் பொங்கல் வேட்டி ஊழல் உள்ளிட்ட புகார்கள் குறித்தும் நோபல் ஸ்டீல்ஸ் விவகாரம் குறித்தும் அரசு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். முதல்வராக இருந்து ஆட்சியை நடத்த வேண்டும். சினிமா காட்சியின் மற்றொரு பகுதியாக ஆட்சியை மாற்றக்கூடாது என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி கூறினார். தஞ்சை வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை அவர் சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் சினிமாவில் இருந்து விடுபட்டார், ஆனால் இன்னும் சினிமா செயலியிலிருந்து விடுபடவில்லை என குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் இன்னமும் தன்னை சினிமாவிலிருந்து விடுபட்டார், சினிமா செயலிலிருந்து விடுபடவில்லை. இந்த குட்டி கதைகள் எல்லாம் லாவணி கச்சேரிகள் அரசியல் நடத்தக்கூடாது. அது மீண்டும் அது பூமிராங்கி ஆகி இன்னும் அதிகமாக இந்த சண்டையில வளர்ச்சி, நாடு, அரசியல், பொது ஒழுக்கமெல்லாம் கீழே போயிடும். ஆகவே தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், ஆட்சியை ஆட்சியாக நடத்த வேண்டும். அதை சினிமா காட்சியினுடைய மற்றொரு பகுதியாக ஆக்கக்கூடாது. அரசு விழாவில் தனது பெயரை ஏன் முதலில் போடவில்லை என ஜெகதீஸ்வரி மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பினார். விருதுநகரில் நடைபெற்ற சிலம்ப வீரர் வீராங்கனைகளுக்கான பரிசளிக்கும் விழாவில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்ச்சிக்காக விழா மேடை அமைக்கப்பட்டிருந்த பேனரில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவின் பெயர் முதலில் இடம்பெற்றிருந்தது. இதனால் அதிருப்தியான ஜெகதீஸ்வரி துறை ரீதியாகவும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற வகையிலும் தனது பெயரை முதலில் வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் பொறுப்பு அமைச்சர் முறையில் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு போடுங்க. என் பேர் என்ன பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் பொறுப்பு அமைச்சர் முறையில் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு போடுங்க. என் பேர் என்ன தூத்துக்குடி காயல்பட்டினத்தில் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என முறையிட்ட பெண்களுக்கு திமுக எம்பி கனிமொழி அளித்த பதில் பேசுபொருளாகியுள்ளது. ஓடக்கரையில் புதிய பேருந்து நிலையத்தை கனிமொழி எம்பி திறந்து வைத்தார். அப்போது அங்கிருந்து சில பெண்கள் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என புகார் கூறினர். ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அவர்கள் முறையிட்டனர். அதற்கு பதிலளித்த கனிமொழி, எங்கள் முதல்வர் இருந்திருந்தால் ஒரு வாரத்தில் செய்திருப்பேன் என கூறிவிட்டு சென்றார். இது மட்டும் நீங்க முயற்சி பண்ணி தாங்க பாப்போம். ஒரு வாரத்தை நீங்க சொல்லுங்க. ஒரு வாரத்துல எந்த முதலமைச்சர் முதல்வர் விஜய்க்கு எதிராக நடிகர் விஷ்ணு விஷால் பேசியதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவிய நிலையில் தான் யாருக்கும் எதிராக பேசவில்லை என விஷ்ணு விஷால் விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சமூக வலைதளங்களில் யார் முதலில் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களோ அதை உண்மையாக்கி விடுகிறார்கள் என்று வேதனை தெரிவித்தார். என்கிட்ட ஒரு கமெண்ட் காமிச்சாங்க என்னை பத்தி. அந்த கமெண்ட் பத்தி பேசும்போது தான் நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து கொடுத்தேன். நான் யாரையோ பின் பாயிண்ட் பண்ணியோ யாரையோ சப்போர்ட் பண்ணலையோ இல்லை யாரையோ ஆப்போசிட்டா பேசுறதுக்கு நான் அது பேசல. நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருது இன்னைக்கு.
அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை என வருவாய்த்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு சத்தியமங்கலத்தில் யானை தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு வனத்துறை சார்பில் நிவாரண நிதி வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையின் நீட்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றதாக குறிப்பிட்டார். வருவாய்த்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். பழிவாங்கும் இல்ல, இங்க பேசினாதான் பழிவாங்க. நீங்க 2வது கொஸ்டின் கேட்க முடியும். அது மாதிரி இல்ல. இதற்கு முன்னாலே ஒரு வீட்டுல ரைட் நடந்திருக்கு தெரியுமில்ல. இன்கம் டாக்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க? இந்த இன்கம் டாக்ஸ் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஒரு தமிழக அரசா இருந்தாலும் சரி, வேற கர்நாடக மாநிலம் இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் எடுத்து முடித்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு குறிப்பிட்டதற்கு மேல செய்ய முடியாது. அவங்க ஒப்படைக்கிறது இங்க இது எப்படி இது நடந்திருக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் அமைச்சர் சரத்குமார் ATM கார்டால் பவுடர் ஒன்றை நுணுக்கும் பழைய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தினாரா என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் சரத்குமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையே தான் நுணுக்கியதாகவும் தவறாக இதை பரப்பி அவதூறு செய்ய வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். பாப்பாக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் பங்களிப்புடன் இணைந்து மேற்கொள்ள விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டரை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. மாநகராட்சிகளில் குப்பை மேலாண்மை பணிகளை தனியார் பொதுமக்கள் பங்களிப்பில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு அதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய கடந்த 20ஆம் தேதி தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. இதற்கு இடதுசாரிகள், விசிக, தூய்மை பணியாளர் சங்கம் ஆகியவை எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து இப்போது சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிப்பதற்கான டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான நன்கொடையில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருப்பதாக ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்ற கெஜ்ரிவால் அங்கு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், செல்வாக்கு உள்ள நபர்களால் அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான நன்கொடையில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதனால் கோடிக்கணக்கான ராம பக்தர்கள் வருத்தமடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் SIT விசாரணை என்பது வெறும் கண் துடைப்பு எனவும் பெரும் புள்ளிகள் இதில் சிக்க மாட்டார்கள் என்றும் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார். இந்த வழக்கில் இதுவரை 8 பேர் கைதாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. வேத காலத்தில் கல்வியிலும் ஆன்மீகத்திலும் பெண்கள் உயரிடத்தில் இருந்தனர் என தேசிய கல்விக் கொள்கைப்படி வெளியிடப்பட்டுள்ள புதிய 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் பாடம் இடம்பெற்றுள்ளது. NCERT வெளியிட்ட 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் மனுஸ்மிருதி ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி வேத சமூகத்தில் சாதி, வர்ணம் பிறப்பின் அடிப்படையில் அமையவில்லை என்றும் தொழிலின் அடிப்படையிலேயே அமைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சமூக அரசியல் மாற்றங்களால் பெண்களின் நிலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வீழ்ச்சியடைந்தது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் ஹரியானா மாநிலத்தின் ஜின் சோனிபட் வழித்தடத்தில் நடைபெற்ற இறுதி அதிவேக சோதனை ஓட்டத்தில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி வெற்றிகரமாக இயங்கியது. இந்திய ரயில்வேயின் பசுமை போக்குவரத்து திட்டத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட இந்த ரயிலுக்காக ஜின் பகுதியில் ஹைட்ரஜன் உற்பத்தி, சேமிப்பு மற்றும் எரிபொருள் நிரப்பும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஹைட்ரஜன் கசிவு மற்றும் தீ விபத்துகளை கண்டறியும் பாதுகாப்பு அமைப்புகளும் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. Volkswagen நிறுவனம் தனது உலகளாவிய பணியாளர்களில் சுமார் 1 லட்சம் வேலைவாய்ப்புகளை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
நிறுவனத்தின் செலவுகளை கட்டுப்படுத்தவும் மறுசீரமைப்பு செய்யவும் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 15% வரை குறைக்க அதன் தலைமை நிர்வாகி ஆலிவர் ப்ளூம் முடிவு செய்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக ஜெர்மனியில் உள்ள ஃபோக்ஸ்வேகன் மற்றும் ஆடி நிறுவனங்களின் சில உற்பத்தி ஆலைகளை மூடவும் முக்கிய பிரிவுகளை தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சீனாவின் பெய்ஜிங் நகரில் உள்ள லியான்குவாச்சி பூங்காவில் தாமரை திருவிழா தொடங்கியுள்ளது. இதில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான தாமரை விதை ஒன்றிலிருந்து வெற்றிகரமாக முளைக்க வைக்கப்பட்ட அரிய வகை தாமரை மலர் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாழும் வரலாற்று சின்னத்தை மீட்டெடுக்க ஆராய்ச்சியாளர்கள் 2 ஆண்டுகள் கடினமாக உழைத்துள்ளனர். ஆகஸ்ட் இறுதி வரை நடைபெறும் இந்த திருவிழாவில் 380க்கும் மேற்பட்ட தாமரை வகைகள் உள்ளிட்ட 7000த்திற்கும் அதிகமான தாவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மெகாலா புயல் காரணமாக தைவானின் தெற்கு பகுதிகளில் பெய்த கனமழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் மூழ்கின. மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. முழங்கால் அளவு வெள்ளத்தில் மக்கள் தவித்து வரும் நிலையில் அடுத்த 1 வாரத்துக்கு தைவானில் மழை நீடிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனினும் கோடைகால வறட்சிக்கு பிறகு நீர்நிலைகளை நிரப்ப இந்த மழை உதவும் என்பதால் இது ஓரளவுக்கு நற்செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. வெங்கட நாராயணா விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆவார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி அமைச்சர் பதவிக்கு இணையானது. தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பாலமாக சிறப்பு பிரதிநிதி பணியாற்றுவார். அதாவது மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பிற மாநில பிரதிநிதிகளோடு சிறப்பு பிரதிநிதி இணைந்து செயல்படுவார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், கர்நாடக முதல்வர் DK சிவக்குமாருக்கு வேண்டப்பட்டவருக்கு பதவி வழங்கியிருப்பதாகவும் இதனால் தமிழகத்தின் நலன் பாதிக்கப்படும் என்றும் குற்றஞ்சாட்டினார். கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. மிக அது கண்டனத்துக்குரியது. மேகதாது, பெண்ணையார் பல்வேறு 6 பிரச்சனைகள்லாம் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு கன்னடத்தில், அதுவும் ஜனநாயகம் படத்துடைய ப்ரொடியூசர், அதே நேரத்தில் DK சிவகுமார் வேண்டியவரை இன்னைக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கிறாங்க. அப்புறம் எப்படி மேகதாது பிரச்சனையெல்லாம் எப்படி நம்ம தீர்க்க முடியும்? இங்கே காங்கிரஸ் அமைச்சர் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஆக அங்குள்ள காங்கிரஸ் பிரச்சனை முதல் மந்திரியை பேசி மேகதாது பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக இன்னைக்கு இப்படியெல்லாம் ஏற்குமாறாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வராக இருந்து ஆட்சியை நடத்த வேண்டும். சினிமா காட்சியின் மற்றொரு பகுதியாக ஆட்சியை மாற்றக்கூடாது என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறினார். தஞ்சை வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் சினிமாவில் இருந்து விடுபட்டார், ஆனால் இன்னும் சினிமா செயலில் இருந்து விடுபடவில்லை என குற்றஞ்சாட்டினார். முதலமைச்சர் இன்னமும் தன்னை சினிமாவில் இருந்து விடுபட்டார், சினிமா செயலில் இருந்து விடுபடவில்லை. இந்த குட்டி கதைகள் எல்லாம் லாவணி கச்சேரிகள் அரசியல் நடத்தக்கூடாது. அது மீண்டும் அது பூமிராங்கி ஆகி இன்னும் அதிகமாக இந்த சண்டையில வளர்ச்சி, நாடு, அரசியல், பொது ஒழுக்கமெல்லாம் கீழே போயிடும். ஆகவே தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், ஆட்சியை ஆட்சியாக நடத்த வேண்டும். அதை சினிமா காட்சியினுடைய மற்றொரு பகுதியாக ஆக்கக்கூடாது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பரிசு பை வழங்கி வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து விலகியதுடன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தொகுதி மக்களுக்கு பரிசாக ஒரு குலோப் ஜாமுன் டப்பா, ஒரு எவர் சில்வர் டப்பா, ஒரு பேனா, தனக்கு வாக்களித்ததற்காக நன்றி தெரிவிக்கும் மடல் ஆகியவற்றை தனது ஆதரவாளர்கள் மூலம் விஜயபாஸ்கர் வழங்கி வருகிறார். விராலிமலை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரவுள்ள நிலையில் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த பரிசு பை வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது.